ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. இன்னைக்கு டிஎம்கே ஃபர்ஸ்ட் டைம் கையில ஒரு போர்டு வச்சுன்னு திமுக சொல்றாங்க, நீட்டு ஒழிகன்னு. சார், நீட்டை கொண்டு வந்தது யார் சார்? திமுக தானே கொண்டு வந்தாங்க. தண்ணீரிலிருந்து மீனை வெளில போட்டீங்கன்னா எப்படி துடித்து மரணம் அடையுமோ மீன், அதே மாதிரியான நிலைமையில் தான் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் இன்று ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. நிரந்தர நிராகரிப்பு, நீட்டே வேணாம் அப்படி சொல்லி மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இங்க வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ். தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் வந்துவிட்டது நீட் எடுக்க வேண்டும் என்று. இனிமேல் என்னத்துக்கு அவர் பேசணும்? நேத்தி மாணவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்காரு. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தை போய் பார்த்தது தவறு இல்லை என்று தான் அன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குது, போறாரு. அவருடைய படம் அது, விடுவாரன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நான் சினிமா நடிகராக இருந்தால் முதலமைச்சராக நடிப்பேன், ஆனால் முதலமைச்சரானால் சினிமாவை விடுவேன், முதலமைச்சர் மாதிரி தான் நடப்பேன். அதனால சைலண்டா இருக்காரு. அவருக்கு தமிழ்நாடு வளர்ச்சி தான் போக்கஸ் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அவரே சொல்றாருங்களே. ஆகஸ்ட் 5ஆம் தேதி எல்லாருமே காத்திருப்பது அந்த பட்ஜெட்டுக்காக தான். பட்ஜெட் எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்பெஷல் நியூஸ் ஃபார் கலாட்டா நேயர்கள் த்ரூ சைலஜா. அதுல சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு 750 கிலோமீட்டர் உள்ள தூரத்தில் 8 வழி நெடுஞ்சாலை நட இருக்கிறது. அதை பட்ஜெட்டில் அறிவிப்பார். அந்த பட்ஜெட் தான் ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட்டா இருக்கும், டெவலப்மெண்டல் பட்ஜெட்டா இருக்கும். அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளில் 5 அல்லது 6 ஒரு உறுதிப்பட செய்யும் அளவிற்கு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். சைலஜா, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 23 சார். தமிழ்நாடு பட்ஜெட் என்னைக்கு வரப்போகுது? ஆகஸ்ட் 5. ஆக மொத்தம் 5 என்பது விஜய்க்கு நல்ல நம்பர். அதனாலதான் 23 5. So therefore டெல்லியில ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதை கலாட்டா நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கிறேன். டெல்லியில் நாடாளுமன்றம் ஆரம்பித்து விட்டது. கூச்சல் குழப்பம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் வந்து விட்டது. திமுக எம்பிக்கள், லோக்சபா எம்பி 22 பேர் இருக்காங்க, ராஜ்யசபால 8 பேர் இருக்காங்க. பாஜக அவங்களை பார்க்கறது கிடையாது, காங்கிரஸ் பார்க்கறது கிடையாது, யாரும் பார்க்கறது கிடையாது. தனிப்படப்பட்டு விட்டு விட்டார்கள், தனிமையாக்கப்பட்டார்கள். ஆனாலும் பிரதிதினம் ஏதாவது ஒரு கலாட்டா நடந்துட்டு இருக்குது பாராளுமன்றத்தினுடைய நுழைவாயிலில். இன்னைக்கு டிஎம்கே ஃபர்ஸ்ட் டைம் கையில ஒரு போர்டு வச்சுன்னு திமுக சொல்றாங்க, நீட்டு ஒழிகன்னு. சார், நீட்டை கொண்டு வந்தது யார் சார்? திமுக, காங்கிரஸ். திமுக தானே கொண்டு வந்தாங்க. சார், அவங்களே போர்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்களே போர்டு வச்சதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அந்த தண்ணீரிலிருந்து மீனை வெளில போட்டீங்கன்னா எப்படி துடித்து மரணம் அடையுமோ மீன், அதே மாதிரியான நிலைமையில் தான் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் இன்று ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு யாராலையும் ஒண்ணும் முகத்து கொடுத்து பேச முடியல. எல்லா பாஜக காரன் வராங்க, காங்கிரஸ்காரன் போறாங்க, திருமாவளவன் போறாரு, யாரும் கண்டுக்கவே இல்லை. காங்கிரஸ்காரர்களிடம் திமுக எம்பிக்கள் பேசவே இல்லை. இதுதான் ஒரு பெரிய கலட்டாவை நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் சென்ற ஏப்ரல் மாதம் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எவ்வளவு திமுக உறுப்பினர்கள் அவ்வளவு ஆரவாரமாக இருந்தார்களோ, ஆர்ப்பாட்டம் செய்தார்களோ. ஆனால் ஜூலை மாதம் 5ஆம் தேதி, 23ஆம் தேதி இன்று, மே மாதம் 5ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு, தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு அனைத்து எம்பிக்களும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை வாயில வந்தபடி பேசுறாங்க. பிரிண்ட் பண்ண முடியாதனால, அச்சரிக்க முடியாது, பேச முடியாத வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. சார், இன்னைக்கு என்னன்னா எல்லா இடங்களும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, டெல்லியில இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. நிரந்தர நிராகரிப்பு, நீட்டே வேணாம் அப்படி சொல்லி மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இங்க வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ். இந்த ரிலீஸ்ல பார்த்தா வந்துட்டு விஜய் அவர்கள், நமது சிஎம் அவர்களே படம் பார்க்க போயிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் போது இவருக்கு இது தேவையா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. சார், அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சார்? என்னை பொறுத்த மட்டில் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தமிழகத்தினுடைய முதல் பட்ஜெட் வரப்போகுது. அதற்காக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு
டெல்லியில எம்பி கிடையாது. சிறப்பு, சிறப்பு. ஆக மொத்தம் அவர் செய்வது சரிதான் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட 5ஆம் தேதி வெற்றி பட்ஜெட் Okay. வரப்போகுதுங்க தமிழ்நாட்டுக்கு. இஸ் கோயிங் டு கிவ் யூ a வெரி பெஸ்ட் பட்ஜெட். அதெல்லாம் பார்க்கறத கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு இவங்க நீட் இருந்தா என்ன இல்லை என்ன அவரே சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டு நிலைமை தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து விட்டது, நீட் எடுக்க வேண்டும் என்று. இனிமேல் என்னத்துக்கு அவர் பேசணும்? ஓப்பனா பேசவும் பேசியிருக்காரு விஜய். So therefore there is no need of his intervention again சொல்றேன். ராகுல் காந்தி கைதாகவே இல்லை, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டாங்க. அதுக்கு போய் முதலமைச்சர் விஜய் ஏன் பதில் சொல்லணும்? அவசியமே கிடையாது. எல்லாரும் முன்வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் விஜய் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை? சிஎம் ஏதாவது தமிழ்நாட்டு சிஎம் வந்து மாணவர்களுக்காக ஏதாவது பேசியிருக்கோம்ல, மாணவர்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தும் போது எந்த விதமான ஒரு ஆன்சரும் கொடுக்கவில்லை, ரொம்ப மௌனமா இருக்காரு சிஎம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சிஎம் மேல வச்சுட்டே இருக்காங்க சார். அதுக்கு நீங்க என்ன சார் பதில் சொல்றீங்க உங்க ஸ்டைல்ல? என்னுடைய ஸ்டைல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசிக்கலி ஹீஸ் a quiet person. விஜய் அடிக்கடி கண்டு தடால் விடாலும் பேச மாட்டாரு. ஆழ்ந்த ஒரு 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 டீப் திங்கிங் உள்ளவர். அவர் நினைக்கிறாரு நம்மளுக்கு தமிழ் வெற்றி கழகத்திற்கு இது வரைக்கும் எம்எல்ஏ கிடையாது, சாரி எம்பி கிடையாது, அதனால நம்ம போய் அன்னெசரியா சொல்லுவான்னு தேர்தல் அறிக்கை சொல்லியாச்சு. ஒரு தரம் பப்ளிக்கா சொல்லியிருக்காரு. நேத்தி மாணவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்காரு. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தை போய் பார்த்தது தவறு இல்லை என்று தான் நினைக்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குது, போறாரு. அவருடைய படம் அது, விடுவாரன்னு. அரசியல் காரணமாக சைலஜா ஒன்னே ஒண்ணு வச்சுங்கம்மா, அரசியல்வாதிகள் அரசியலை தான் பார்ப்பார்கள். இவர் சினிமா நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருப்பதனால் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் சினிமா நடிகராக இருந்தால் முதலமைச்சராக நடிப்பேன், ஆனால் முதலமைச்சரானால் சினிமாவை விடுவேன், முதலமைச்சர் மாதிரி தான் நடப்பேன். அதனால சைலண்டா இருக்காரு. அவருக்கு தமிழ்நாடு வளர்ச்சி தான் போக்கஸ் தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னா அவரே சொல்றாருங்களே. சரி, என்ன மாதிரியான பட்ஜெட் வரும்? ஆகஸ்ட் 5ஆம் தேதி எல்லாருமே காத்திருப்பது அந்த பட்ஜெட்டுக்காக தான். பட்ஜெட் எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? சைலஜா ஒன்னே ஒன்று சொல்றேன், கலாட்டானே இவளுக்கு புரிதல் வேண்டும். நான் கோபமா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய பட்ஜெட்டை 10 முறை நிர்மலா சீதாராமன் ஆளும் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். இந்திய பட்ஜெட். சிதம்பரம் அவர்கள் 5-6 பட்ஜெட் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த இருவரிடமே தமிழக பட்ஜெட்டினுடைய எப்படி ஒரு அவுட்லைன் எப்படி இருக்கணும் அதை பத்தி புரிஞ்சுட்டாரு, பேசிட்டாரு விஜய். பிரதிதினம் சைலஜா கடந்த 35 நாள்ல 18 டிபார்ட்மெண்ட்டை பார்த்து 18 அதிகாரிகளை பார்த்து, அதையும் தவிர ஹுண்டை, டாடா போன்ற கம்பெனியினுடைய நிறுவனங்களை முதலாளிகளிடம் பேசி பல வங்கி தலைவர்கள்லாம் பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. பட்ஜெட்னா என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுருச்சு. அவருக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம். ஷார்ப் பிரெயின் இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி வெரி பிரைட் பட்ஜெட்டா தான் நான் பாக்குறேம்மா. அதுல முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று முன்தினம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் நிதின் கட்கரிக்கும், முதலமைச்சரும் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக எனக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஃபார் கலாட்டா நேயர்கள் த்ரூ சைலஜா. அதுல சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு 750 கிலோமீட்டர் உள்ள தூரத்தில் 8 வழி நெடுஞ்சாலை நட இருக்கிறது, அதை பட்ஜெட்டில் அறிவிப்பார். சோ இது நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். அந்த ஒரு அந்த கனெக்டிவிட்டி சைலஜா 8500 கிராமங்களை இணைக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி, அங்கங்க கண்டிப்பா. சோ அதனால அந்த பட்ஜெட் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட்டா இருக்கும், டெவலப்மெண்டல் பட்ஜெட்டா இருக்கும். அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளில் 5 அல்லது 6 ஒரு உறுதிப்பட செய்யும் அளவிற்கு கண்டிப்பாக ஏற்கனவே ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டாரு. எப்படி ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, வரி குறைஞ்சலா இருக்கும், ஆனால் சலுகைகள் அதிகமாக இருக்கும் தான் என்னுடைய கருத்து. வெள்ளை அறிக்கை வந்துடுச்சு இல்லைங்களா? இப்ப வரி அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க வரியும் குறையும், மக்கள் வரி கட்டுவதில் இப்ப ஜிஎஸ்டி இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். முதல் பட்ஜெட் ஆக்கத்தால இட் வில் பி சக்சஸ்ஃபுல் பட்ஜெட்டா தான் நினைக்கிறேன். பல ஒரு எண்ணங்கள் அதுல ஓட்டம் இருப்பதனால் அதிகாரிகள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுனால கண்டிப்பாக நல்ல பட்ஜெட்டாகத்தான் இருக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.